ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜொமோட்டோ ஐடி பிளாக் பேமெண்ட்ஸ் வருமா வராதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஐடி லாஸ்ட் டைம் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ என்னுடைய ஐடி வந்து பிளாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஐடியில் எப்படி இருக்குது, ஸோ பேமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்துச்சா வரல அப்படிங்கிறத உங்களோட ஆதாரத்தோடு காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி யாருக்காச்சும் இந்த மாதிரி பிளாக் ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், உங்கள் அமௌண்ட் வருமா வராதான்ட்டு. எனக்காச்சும் ஒரு நாள் பேமெண்ட் தான் இது ஓகேங்களா. பட் நீங்களும் அந்த வாரத்தில் ஒரு வாரம் ஃபுல்லாக ஓட்டிருந்தீங்கன்னா உங்களுக்குலாம் பெரிய அமௌண்ட்டாக இதாகும். ஸோ கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவை. உங்கள் நண்பர்கள் யாராச்சும் பிளாக் ஆயிருந்துச்சுன்னா அந்த மாதிரி அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. பட் எனக்கு இந்த பிளாக்கான அந்த ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமே இல்லாத ரீசன், அதையும் வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். பிளாக் ஆன என்னுடைய ஜொமோட்டோ ஐடியில் என்னென்ன ஓப்பனில் இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு பிளாக் பண்ண காரணம் லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, பிஹேவியர் இஷ்யூன்னு போட்டு பிளாக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பிஹேவியர் இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ரேட்டிங் காமிக்கிறேன், 5 ஸ்டார் ரேட்டிங்கில் இருக்குது. ஆனால் 5 ஸ்டார் ரேட்டிங்கில் இருந்துமே எனக்கு வந்து பிஹேவியர் இஷ்யூ போட்டிருக்காங்க. இத்தனைக்கும் என்னுடைய ஐடி புது ஐடி கிடையாது, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே ஓல்டான பழைய ஐடி தான் ஓகேங்களா. ஒரு பழைய ஐடி வந்து மெயின்டைன் பண்ணுறது, 5 ஸ்டார் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சிரமம். கஸ்டமர் ரேட்டிங் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு 5 ஸ்டார் கிடைக்குமே தவிர இல்லைன்னா நமக்கு 5 ஸ்டார் வந்து கிடைக்காது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஓகேவா. ஸோ அதுதான். ஆனால் நமக்கு வந்து இந்த காரணம் கொடுத்து பிளாக் பண்ணிட்டாங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, எனக்கு என்னுடைய பாக்கெட் பேலன்ஸ் பாருங்கள். ஸோ லாஸ்ட் வீக் நம்ம ஓட்டியிருப்போம்ல, அந்த லாஸ்ட் இந்த இருக்கு பாருங்க அமௌண்ட்டு மொத்தமாக 869 ரூபா. அதில் கேஷ் அண்ட் டெலிவரி 222 ரூபா. அதை நான் வந்து கையில் வாங்கியிருந்தேன், அதை வந்து மைனஸ் பண்ணிட்டாங்க. டெடிகேஷன் போட்டு 7 ரூபா 63 பைசா இது பண்ணியிருக்காங்க, கழிச்சிட்டாங்க. ஆனால் இந்த 640 ரூபா நமக்கு வந்து என்ன ஆகுனா, இன்னும் பே அவுட் நமக்கு அக்கௌண்ட்டுக்கு வரல. ஆனால் இங்கே பே அவுட் ரிசீவ் பை 26 மென்ஷன் பண்ணிட்டாங்க. நான் நேற்றுக்கு வரைக்கும் பொறுமையாக இருந்தேன், எல்லார்ட்டையும் கேட்டு பார்த்தேன், எல்லா நண்பர்கிட்டையும் எல்லாருக்குமே பே அவுட் வந்துருச்சு, நமக்கு மட்டும் தான் வரல. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு இன்றைக்கி காலையில் இந்த இடத்துல ஸோ ஃப்ளிப்கோ வச்சுருக்குல, ஸோ இப்போ வந்து அவங்க கால் பண்ண முடியாது. ஸோ மார்னிங் வந்து நான் கால் பண்ணேன், ஒருத்தர் பேசினார் ஓகேங்களா. இந்த நேம் உள்ள ஒரு நண்பர் கிடையாது, அது வேற ஒரு நண்பர் பேசினது ஓகேங்களா. அவங்க வந்து லாஸ்ட்டில் நமக்கு ரேட்டிங் கேட்கும் ஓகேங்களா, அவர் தான் பேசினார். ஸோ இப்போ கிளிக் பண்ணால் நமக்கு வந்து அவைலபிள் இருக்காது, ஏன்னா அவங்க டைமே வேறு ஓகே, அவங்க பேசுகிற டைம் வேறு. மார்னிங் 9 to ஈவினிங் 7 வரைக்கும் இருக்கும் ஓகே. ஸோ மார்னிங் பேசியிருந்தேன், ஆனால் வந்து பிளாக் ஆன அக்கௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் சென்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டாரு ஓகேங்க. அதுக்கப்புறம் ரெஃபரல் போனஸ் பாருங்கள், ஒரு நண்பரை நான் ரெஃபர் பண்ணியிருந்தேன். இது வரைக்கும் நான் ரெஃபரே பண்ணது கிடையாது, ஆனால் இப்போ ரெஃபர் பண்ணியிருந்தேன். இப்போ ஒரு நண்பர் ஓட்டிகிட்டு இருக்காரு, 25 ஆர்டர் இப்போ வரைக்கும். இப்போ இந்த வீடியோ எடுக்கும்போது இப்போ ஓட்டிகிட்டு தான் இருக்காரு. இன்னும் அடுத்தடுத்த ஆர்டர் ஓட்ட கவுண்ட் வந்துட்டு இருக்கும், இங்கே வரும் ஓகேங்களா. அவர் 9 மணிக்கு ஓட்டுவார். அவர் இன்னும் 25 ஆர்டர் முடிச்சாருன்னா எனக்கு 500 ரூபா வரணும். ஆனால் அந்த 500 ரூபாயும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு இங்கே கிரெடிட் ஆனால் கூட, ஜொமோட்டோ ஆப்பில் கிரெடிட் ஆனால் கூட நமக்கு சென்ட் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா. அவருக்கு எப்படியுமே ஒரு 1500 நமக்கு வர மாதிரி அவர் ஓட்டுவார், ஆனால் அந்த காசு நமக்கு வராது. 2000 ரூபா நமக்கு அவ்வளோதான். ஆல்ரெடி நம்ம அக்கௌண்ட்டில் ஒரு 900 ரூபா இருக்கா, அந்த அமௌண்ட் வராது, இதுவும் வராது, எல்லாம் வேஸ்ட்டு தான். ஸோ இந்த அமௌண்ட்டை நான் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணி இது பண்ணலான் இருந்தேன். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலேருந்து நான் டிக்கெட் ரைஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல போய்ட்டு உங்களுக்கு தெரியும்ல, இந்த இடத்துல போய்ட்டு ஹெல்ப் சென்டரில் போய்ட்டு டிக்கெட் ரைஸ் பண்ண போயிருந்தேன். பே அவுட் இஷ்யூன்னு போட்டு பே அவுட் நாட் ரிசீவ்ட் இன் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்து, ஸோ 640 ரூபா நாட் ரிசீவ்ட், அதை கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணிவிட்டு அங்கே போனால் பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, திங்கக்கிழமை வந்து ப்ராசஸில் இருக்கும் அந்த வீக்கில், செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு அப்படி அமௌண்ட் வரலன்னா நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நம்மளால் டிக்கெட் ரைஸ் பண்ணுறதுக்கு இங்கே என்ன ஒரு ஆப்ஷனுமே கிடையாது. ஸோ க்ரீன் கலரில் சி பே அவுட் டீடைல்ஸ் இருக்குது, கிளிக் பண்ணால் டேரெக்டாக அங்கே தான் போகுது ஓகேங்களா. ஆக மொத்தத்தில் எந்த ஒரு சப்போர்ட்டும் எதுவுமே கிடையாது. ஒரு பிளாக் ஆன அக்கௌண்ட்டுக்கு வந்து உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, அவ்வளோதான். இதுதான் உண்மை ஓகேயா. இன்னை வரைக்கும் அமௌண்ட் நமக்கு வந்து கிடைக்கல. ஸோ முடிஞ்சு போச்சு. தெரிஞ்சுக்கோங்க, பிளாக் ஆன் அக்கௌண்ட்டில் வந்து உங்களால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. உங்கள் அமௌண்ட் நீங்கள் லாஸ்ட்டாக 1 வீக் ஓட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய நாமமாக விழும். நான் அன்றைக்கி ஒரு நாள் ஓட்டின இதனால் பார்த்தீங்கன்னா இருக்கிற அமௌண்ட் கொஞ்சம் கம்மி, இதுவே எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. என் அமௌண்ட் வரல. மீதி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வாரம் ஃபுல்லாக ஓட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்லாம் லாக் பண்ணியிருந்தாங்கன்னா பெரிய அமௌண்ட்டாக லாக் ஆகும். ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இது என்னால் சொல்ல முடிஞ்ச கடைசி வீடியோ. அந்த கடைசி வீடியோவில் என் அக்கௌண்ட் பிளாக் ஆயிருந்துச்சு. ஸோ என்ன சொல்ல முடியுமோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டேன் ஓகே, அவ்வளோவா. ஓகே, பாய் நண்பா.